நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில். தென்னிந்தியாவில் புனிதமான நகரமானதும் நினைத்தாலே முக்தி தரக்கூடியதுமான திருவண்ணாமலை. இத்திருக்கோயிலில் எழுதப்பட்டுள்ள கல்வெட்டுக்களால் இத்திருக்கோயில் முற்கால சோழ அரசர்கள் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டு, பிற்கால சோழர்கள், ஹொய்சள அரசர்கள், விஜயநகர நாயக்க அரசர்கள் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு மூலவர் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கர்த்தூன் வரிசை வைத்து கட்டப்பட்ட பிரகாரம் மற்றும் அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல தெய்வங்களின் உபசன்னதிகள், 9 கோபுரங்கள், 5 பிரகாரங்கள், பல மண்டபங்கள், திருக்குளங்கள் ஆகியவற்றுடன் மிக பிரம்மாண்டமான கட்டிட அமைப்புகளை கொண்டு விளங்குகிறது. இத்திருக்கோயில் இந்து சமய அறநிலையத் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள், வழிபாடுகள், அறச்செயல்கள் பல இத்திருக்கோயிலில் செவ்வனே நடத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்தலத்தின் சிறப்புகள்: காஞ்சிபுரம் சைவ சமயக்குரவர் எல்லப்பனாவலர் அவர்கள் இயற்றிய அருணாச்சல புராணம் என்ற நூலிலும், அருணை கலம்பகம் மற்றும் குமர குருபரன் இயற்றிய சோணசைல மாலை, அருணகிரியாரின் திருப்புகழ் நூலிலும் விரிவாக காணலாம். 10ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதி இதுவரை ஆராயப்பட்ட 119 கல்வெட்டுகளிலிருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதலில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, யார் யாரெல்லாம் கோவிலை கட்டினார்கள் என்ற உண்மை ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் கல்வெட்டு ஆய்வுப்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகிழம் மரத்தடியில் ஈசன் சுயம்புலிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது. அதனால்தான் திருவண்ணாமலை தலத்தில் மகிழமரம் தல விருட்சமாக உள்ளது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், சேசாத்ரி சாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளன. மேலும் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து பயனடைவீர். நன்றி.